படம் சூப்பராக இருந்துச்சு. அண்டு ஃபைனலாக ஒன் லாஸ்ட் FDFS வந்து முடிவுக்கு வந்துச்சு. ஏன் இந்த படம் முன்னாடி வரல, ஏன் இப்போ வந்திருக்குன்றது கூட தெளிவாக நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். அண்ட் ஒரு ப்ராப்பரான ஒரு சோஷியல் மெசேஜ் வந்து டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஆஸ் யூஸ்வல் இதை யாரை வச்சு சொன்னால் கரெக்டாக இருக்குமோ அவர் வந்து சொல்லியிருக்காரு. அண்டு வெரி ஹாப்பி இந்த படம் இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்ததுல. புரியல? இல்லை, படம் லேக் ஆகிறதுலாம் இல்லை, கரெக்டாக தான் கொண்டு போயிருக்காங்க. பட் நீங்கள் லேகுன்னு எடுத்தால் நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் லேகாக தான் இருக்கும் எல்லாமே பார்த்தா. பட் ஆஸ் யூஸ்வல் ஸ்டோரிக்கு என்ன வேணுமோ அந்த ரேஞ்சில் தான் வந்து படம் ட்ராவல் ஆகுது. எதுவும் எக்ஸசிவாக வெளியே போயிட்டுலாம் வரல, கரெக்டாக தான் கொண்டு போயிருக்காங்க. அண்ட் ப்ராப்பராக வினோத் வந்து ப்ராப்பராக டெலிவர் பண்ணியிருக்காரு. இந்த படம் என்ன தான் லீக் ஆனாலும் இன்னைக்கு இவ்வளோ பேர் வந்து பார்த்துருக்காங்க. இந்த படத்தை தேட்டருக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி எல்லாரோட விஷயம் நானும் ஆடியன்ஸை வந்து கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் இந்த மாதிரி படத்துக்கு. ஏன்னா அப்போ தான் இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டை திருப்பி எல்லாரும் எடுப்பாங்க. ஆமாம், ஏ சர்டிஃபிகேட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த வைலன்ஸ் அண்ட் அதிகமாக பிளட் இருக்கிறதுக்காக தான். மற்றபடி எதுவும் ஏ சர்டிஃபிகேட்டுக்கு அந்த ஒரு காரணம் தான். அண்ட் பொலிட்டிக்கல் ரீசன்ஸாகவும் இருக்கலாம்னு நினைக்கிறேன். மற்றபடி ஏ சர்டிஃபிகேட் அந்த அளவுக்கு மற்ற படத்துக்கு கொடுக்குற ஏ சர்டிஃபிகேட்டுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது வெறும் ஃபைட்டுக்காக தான் அந்த ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக கிரேட் மெசேஜ். அதாவது ஸ்டோரி எதுக்காக எடுத்துருக்காங்களோ அந்த மெசேஜை ப்ராப்பராக டெலிவர் பண்ணியிருக்காங்க. அது வரைக்கும் ரொம்ப ஹாப்பி. அண்ட் ஒன் லாஸ்ட் டைம் தலைவரை படத்தில் பார்த்தது, ஸ்க்ரீனில் பார்த்தது வந்து இட்ஸ் வெரி எமோஷனல் மூமெண்ட். எல்லாருமே வந்து எமோஷனாக தான் வெளியே வந்திருக்காங்க. அண்ட் தேங்க்யூ தளபதி, லவ் யூ ஃபார் எவர். ஹலோ, ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். படம் ஜனநாயகம் படம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு வெளில வந்திருக்கேன். உண்மையிலேயே படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் வந்தேன். எந்த ஒரு சின்ன சின்ன ஸ்னிப்பட்ஸோ இல்லை படத்தோட லீக்கேஜ் எல்லாம் நிறைய வந்து தான் நியூஸ்லாம் கூட கேள்விப்பட்டேன். பட் எந்த காட்சியும் பார்க்காம தான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ படத்துக்கு வந்தேன். உண்மையிலேயே படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் தென் அனிமேஷன் காட்சிகள்லாம் வந்து ஆங்கில படத்துக்கு இணையான அனிமேஷன் காட்சிகளும் சண்டை காட்சிகளும் நிறைய இருக்கு. நிறைய நல்ல மெசேஜ். ஜனநாயகன்றது மக்களுக்கான படம். எல்லா மக்களும் வந்து இந்த படத்தை பார்க்கணும். நிறைய பொலிட்டிக்கல் மெசேஜஸ் இருக்கு. அது எவ்வளோ பேருக்கு போய் சேரும், எவ்வளோ பேருக்கு போய் சேராதுன்னு ரெண்டாவது பட்சம். பட் நீங்கள் பாருங்க, உங்களுக்கு இந்த படம் வந்து எவ்வளோ தூரம் கனெக்டட் ஆகுதுன்னு ஃபீல் பண்ணுங்க. படம் உண்மையில ரொம்ப நல்லா இருக்கு. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? நீ கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன். படம் வந்து ஏ சர்டிஃபிகேட்டு. நானும் ஒரு டேலமால் தான் வந்து பார்த்தேன். குழந்தைங்களாம் கூப்பிட்டு வந்து பார்க்கலாமான்ற ஒரு அச்சத்தில் தான் வந்தேன் ஃபர்ஸ்ட்டு. அதனால் நான் வந்து பார்த்துடணுன்றது என் ஃப்ரெண்ட்ஸோட வந்தேன். படம் பார்க்கும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, படத்தில் நிறைய சண்டை காட்சிகள் இருக்குது. அந்த சண்டை காட்சிகளுக்காக தான் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்ததா நான் நினைக்கிறேன். மற்றபடி அந்த கிளாமர் காட்சிகளுக்காக ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னா அந்த மாதிரி படம் இல்லை. இது பியூர் பொலிட்டிக்கல் மெசேஜ், மக்களுக்கான படம், நல்ல படம். சாரி சார், தலைவன் அனிருத் வந்து 2-3 சீனில் பார்த்தேன். எனக்கு வந்து அனிருத் வந்து க்ளோஸ் டு மை ஹார்ட். அனிருத் ரொம்ப பிடிக்கும். அனிருத் மியூசிக்காக தான் மெயினாக ஒன் ஆஃப் த ரீசன் நான் அந்த படத்துக்கு வந்தது. அட் த சேம் டைம் அனிருத்தையும் பார்க்குற ஒரு வாய்ப்பு. ஸோ நல்லா இருந்துச்சு படம். ஆக்சுவலி 2 பேருக்குமான படம் தான் இந்த ஜனநாயகம். விஜய் ஃபேனுக்குமான படம். விஜய் ஃபேனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கடைசியில் இந்த படம் முடியும் போது விஜய் சின்ன வயசுலேருந்து நடித்த காட்சிகளை போடுறாங்க. அது வந்து ஒரு மாதிரி ஒரு பிரியா விடை கொடுக்குற மாதிரி தான் இருக்குது அவரோட சினிமா உலகத்துக்கு. நிறைய இடத்துல கண் கலங்கிடுச்சு. அது விஜய் ஃபேனா. ஒரு நார்மல் பர்சனாக இந்த படத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக சமுதாயத்தில் என்ன நடக்குது, என்ன பிரச்சனைகள் நடக்குது, அண்ட் தென் நம்மளை சுற்றி நடக்கிற பிரச்சனைகளை எப்படி கையாளுறதுன்ற அளவுக்கு நிறைய மெசேஜ் எடுத்துக்க முடியும். அதில் முக்கியமான விஷயம், சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு ஸ்டேட், இது அதோட முக்கியமான விஷயம், சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுன்ற இடத்துல இருந்து அந்த ஸ்தானத்துலேருந்து ஒரு மெசேஜ் சொல்கிறாரு. சின்ன குழந்தைங்களுக்கு குட் டச்னா என்ன, பேட் டச்னா என்னன்னு அது அவர் வாயில சொல்லும் போது அது பயங்கரமாக போய் ரீச் ஆகும் மக்களுக்கு. நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸ்கூல் டீச்சர்ஸ் முதல் கொண்டு, பேரண்ட்ஸ் முதல் கொண்டு எப்படி அதை வந்து சின்ன குழந்தைகளை கண்காணிக்கணுன்ற அளவுக்கு அந்த இந்த படத்தில் மெசேஜ் இருக்கு. என்ன சார்? திருப்பி சொல்லுங்க. இதே லாஸ்ட் படம்? கண்டிப்பா ஒரு இன்னும் எத்தனை படம் நடிச்சாலும் ஆஸ் அ விஜய் ஃபேன் எல்லாரும் வந்து பார்ப்பாங்க. அதுல நோ டவுட்டு. கண்டிப்பா ஒரு படம் பண்ற அளவுக்கு அவருக்கு டைம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்பவே வந்து சூப்பர் பிஸியா இருக்காரு. அடுத்தடுத்த வேலைகள் நிறைய இருக்கிறதுனால ஒரு ஆள் ஒரு வேலையை செஞ்சு அது உருப்படியா செய்யணும்ன்றதுதான் சார் என்னோட தனிப்பட்ட கருத்து. அஸ் அ ஹியூமன் பீயிங் நம்ம ஒரு வேலையை எடுக்கிறோம்னா அந்த ஒரு வேலையை முழுமையாக செய்யணும். எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு ஸ்தானத்துலேருந்து தான் அவரும் அந்த முடிவு எடுத்திருக்காரு நான் நினைக்கிறேன். அவர் எடுக்கிற வேலையை சிறப்பாக செய்வார். சினிமா இண்டஸ்ட்ரியிலையும் டாப்பில் போயிட்டாரு. இப்போ பொலிட்டிக்கல் ஜெர்னிலையும் கண்டிப்பாக டாப்பில் தான் போவார்ன்றதை நான் நம்புகிறேன். தேங்க்யூ.
ஆக்சுவலி வந்து விஜயா இருக்கும்போது வர வேண்டியது, அதுக்கப்புறம் ஜோசப் விஜய் ஆனாரு, அப்புறம் சிஎம் விஜய் ஆன பிறகு வந்திருக்கு. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப படம் நல்லா இருக்குங்க. ஆக்சுவலி இது தெலுங்கு படத்தோட ரீமேக் தான் அது. தெலுங்கு படத்தில் இதோட வயலன்ஸ் அதிகமாக இருக்கும். எதுக்கு இதுக்கு ஆக்சுவலி பசங்களாம் வர வேண்டியது, பட் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தனால வரல போல இருக்கு. பட் இருந்தாலும் இது ஒரு ஒரு ஃபெஸ்டிவல் டைம் தான். ஃபெஸ்டிவல் டைம் இல்லாதப்போ இது ஃபெஸ்டிவல் டைமாக தான் இருக்கு. ஒரு ஹெச்பி நோட்டெல்லாம் ஒரு ப்ராமிசிங் டைரக்டர். அந்த டைரக்டர் வந்து இந்த அளவுக்கு படம் கரெக்டான டைம் ரிலீஸ் ஆயிருந்தா அவருக்கு இன்னும் ஹோப் கிடைச்சிருக்கும். பட் அவரை அள வச்சு இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. பட் ரொம்ப நல்லா இருக்கு. அவரு பேர் மாஸ்டர் பிளாஸ்ட் தானே. ஆக்சுவலி அவருடைய மியூசிக் வந்து படத்துக்கு ஒரு யூஎஸ்பி தான். ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலி இந்த எதுக்கு இந்த படத்துக்கு கொடுத்தாங்களே தெரியல. துரேந்திர படம்லாம் எந்த அளவுக்கு வயலன்ஸா இருக்கும், அதுக்கே வந்து கொடுக்கல சார். ஏ சர்டிஃபிகேட் இருந்து இல்லைன்னு நினைக்கிறேன். அதுக்கு கிட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. இந்த படத்துக்கு கொடுத்துருக்க வேணாம். இந்த படத்துக்கு ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு எதுக்கு இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி வந்ததுன்னு தெரியல. அதான் சொல்றேன், எல்லாம் பொலிட்டிக்கல் இதுதான். ஆக்சுவலி இது கடைசி படம் சொல்லும்போது ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் ரசிக்க வேண்டியதா இருக்கு. பட் இன்னும் படம் நடிச்சா நல்லா இருக்கும். இந்தியாவில இருக்கிற சிஎம்லேயே பார்த்தீங்கன்னா இவர் தான் கொஞ்சம் யூத்தா இருக்காரு. ஸோ இந்த சிஎம் எல்லா ஸ்டேட்டோட சிஎம் இந்த படம் இந்த தமிழ்நாடு சிஎம் என்ன நடிச்சிருக்கோன்னு சொல்லி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதான் குட் டச் பேட் டச் பொலிட்டிக்கல் சேட்டையர், நம்ம அரசியல் வாழ்க்கை எப்படி இருக்கும், ஹெச் வினோத்தோட ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருக்கு. ஹெச் வினோத் தான் இந்த படத்துக்கு ஃபுல்லாவே வந்து டைலாக்லாம் பயங்கர பவர்ஃபுல்லா. அதான் குட் டச் பேட் டச் தான். பசங்களுக்கு வந்து எது குட் டச் எது பேட் டச் இருக்குல்ல, அது கொஞ்சம் நல்லா இருக்கும். இது ஒரு டிபேட் கிரியேட் ஆகும்னு நினைக்கிறேன். நைட்டு போனதான் தெரியும், விவாதம் மேடை ஃபுல்லா இந்த படத்தோட தான் இருக்கும். அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆக்சுவலி தளபதி லாஸ்ட் படம் இருக்கும்போது எல்லாரோட ஃபேன்ஸ் இந்த படத்தை பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவர் பார்க்கும்போது ஆக்சுவலி சினிமா விட்டு போங்கன்னு சொல்றவங்களாம் நடிக்கிறாங்க. இவர் சினிமா நடிக்கணும்னு யோசிக்கும் போது விட்டு போகும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பட் என்ன பண்றது, பொலிட்டிக்கல் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமா இருக்கும்ல. எனக்கு தெரிஞ்சு 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி படம் நடிக்கலாம். ஏன்னா அவர் ஃபேன்ஸுக்கு கொஞ்சம் ட்ரீட்டா இருக்கும். சூப்பருங்க. 3 மணி நேரம் இருக்கு, போனதே தெரியல. அதான் சொல்றேன், ஒருவேளை லேட்டா வந்ததால அப்படி தோணுதா, இல்லைன்னா வந்து படத்துக்கு வந்து இவ்வளவு ஸ்ட்ரகிள் வந்ததுனால அப்படி தோணுதான்னு தெரியல. அவர் ஒழுங்கா விட்டு இருந்தா கூட ஜனங்க கொஞ்சம் மிஸ் பண்ணிருப்பாங்க. இப்போ ஏன் இது படத்துக்கு கொடுத்தாங்க, ஏன் லேட் ஆச்சு சொல்லிட்டு ஜனங்க திருப்பி ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் நிறைய பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒர்க்கிங் டே, இதுக்கே இவ்வளவு கூட்டமா இருக்கு. ஸோ இன்னைக்கு வீக்கெண்ட் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு எப்படி இருந்தாலும் ஒரு 3 வாரம் ஓடும்னு நினைக்கிறேன். பாருங்களேன், இவர் படம் வரும்போது எந்த படம் ரிலீஸ் ஆகலன்னா அப்போ எந்த அளவுக்கு வெயிட்டேஜ் இருக்குன்னு பாருங்க. இத்தனைக்கும் ஓடிடி எல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இது ஸோ ரிலீஸ் ஆனது கேரளாலலாம் பயங்கர பிளாக் பஸ்டராக ஓடிட்டு இருக்குன்றாங்க. ஸோ எங்க சின்ன ஸ்கிரீன்ல பார்க்கறதுக்கு பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கறது வித்தியாசம் இருக்குல்ல. என்னதான் இருந்தாலும் ஃபேன்ஸோட பார்க்கும்போது கொஞ்சம் மாசா இருக்கும். அது நீங்க நல்லா இல்லாத படத்தையே தியேட்டர்ல பார்த்தா இன்னும் நல்லா இருக்கும். ஸோ நல்லா இருக்கிற படம் இன்னும் பார்த்தா இன்னும் சூப்பரா இருக்கும். என்னதான் இருந்தாலும் ஒரு ஸ்டார் வேல்யூ வந்து ஸ்கிரீன்ல பார்க்கும்போது அது ஒரு வேல்யூவே தனிதான். சூப்பரா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. என்ன கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னா கடைசி படம் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்களா. பொதுவாகவே வந்து லைஃப்ல வந்து இது கடைசினா வேற மாதிரி திங்க் பண்ண தோணும். அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. கடைசி படம் தேவையில்லை. ஏன்னா உங்களை ரசிக்கிறதுக்கு கோடி பேர் இருக்காங்க. தமிழ்நாடு கேரளாவில் இன்னும் அதிகமா இருக்காங்க. ஸோ 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடிச்சா நல்லதுன்னு நினைக்கிறேன். நல்லா தான் இருக்கும். ஸ்க்ரீன்ல பார்க்கறது தெரியல, நல்லா இருக்கும். கொஞ்சம் கடைசி படம் அது ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப இந்த மாதிரி ஒரு சிஎம், யூத்தான சிஎம் பாருங்களேன். பாருங்க, ஒரு மைனாரிட்டி ஒரு ஜோசப் விஜயா இருந்தாரு. ஜோசப் விஜய் ஆயிட்டு அப்புறம் தளபதி விஜய், ஜோசப் விஜய் ஆயிட்டு இப்போ பிரசன்ட் சிஎம்மா வரும்போது அவருக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? நைட்ல தூங்குறாரா இல்லையான்னு தெரியல. அவரு ஆமா இல்ல, பாருங்க நீட்டுக்கெல்லாம் போராடி இல்லைங்க. மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ண நம்ம நாடு கொஞ்சம் பரவாயில்ல, தமிழ்நாடு கொஞ்சம் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். கேரளாவும் தமிழ்நாடு, நீங்க ஆந்திராலாம் போனீங்கன்னா அவன் வந்து வர்ஷிப் வந்து பயங்கரமா இருக்கும். தமிழ்நாடு வந்து கொஞ்சம் பிரிச்சு பார்க்குற சக்தி நம்மளுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ படம் வேற, ரியல் லைஃப் வேற. ஸோ அந்த அளவுக்கு தமிழ்நாடு மக்கள் ஓரளவுக்கு பிளானாக தான் இருக்காங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. அவங்க காக்கத வச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய ஆளாயிட்டான். எனக்கு உண்மையில சத்தியமா எங்க இருந்து எனக்கு தெரிஞ்சு அடுத்து விஜயா வருவான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அடுத்து அரவிந்த் கெஜ்ரிவால் சிஎம் ஆனார் பாத்தீங்களா, அந்த மாதிரி வருவான்னு நினைக்கிறேன்.
பாருங்களேன், சிங்கிள் நைட்ல ஒபாமா ஆயிட்டாரு அவரு. எங்க பார்த்தாலும் காக்ரோச்னாலே ஒரு அலர்ஜி தானே. ஒரு யானை காதுக்குள்ள எறும்பு போய் என்ன குடையுமோ அந்த மாதிரி இந்த காக்ரோச்கார குடைஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டுல ஃபயர் ஆயிருக்கு. என்ன டெல்லியில கொஞ்சம் பெருசா இருக்கு. இங்க போராட விடலன்ட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சுதந்திர நாட்டுல, அது ஒரு ஜனநாயக நாட்டுல போராட விடல, அது சிஎம் ஆச்சு, ஜனநாயகம் போராடுறதுனால இல்ல சரி. அந்த நீட்ன்றது வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆயிருக்கு. ஏன்னா போராட வீரர்கள் இது மூலமா ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்னு சொல்லி கூட பார்த்துருக்கலாம். எல்லாருக்கும் ரீச் ஆயிருக்கு. இன்னைக்கு டிவியை திறந்தாலே வந்து காக்ரோச் நீட் எல்லாமே வந்திருக்குல்ல. ஏன்னா பசங்களோட லைஃபும் கொஞ்சம் பார்க்கணும். எப்போ பார்த்தாலும் போராட்டம் பண்ணி அவங்க எப்போ சார் படிப்பாங்க? அவங்க படிக்கணும்ல. அப்புறம் ஜெயிலில் போடணும், தேவலாம் அவங்க லைஃபு கொஸ்டின் மார்க் ஆகும்ல. அதனால அந்த ஃபயர் இருக்கு. என்னதான் டெல்லியில இருக்கிற மாதிரி இல்லைன்னு சொல்றீங்க, அவ்வளவுதானே சொல்றீங்க. ஒண்ணுமே இல்ல, படத்துக்கு இவ்வளவு கூட்டம் வருது, போராட்டத்துக்கு வர மாட்டேங்கிறாங்க. அது ஹியூமன் சைக்காலஜிங்க. படம் வந்து தியேட்டர்ல ஏசியில பார்க்கணும், போடுறது வெயில பார்க்கணும்ல. இந்த படம் முடிச்ச பிறகு வேணா திருப்பி போய் நிற்பாங்க. டெல்லியில போறாங்க எல்லாருக்காக தான், தனிப்பட்ட ஆளு இல்ல அதுல ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் எம்பி எலெக்ஷன்ல தெரியும் அதை பத்தி. பிரகாஷ் தூங்கிட்டாருங்க. எனக்கு தெரிஞ்சு அடுத்து ஜல்லிக்கட்டு மாதிரி வரும்னு நினைக்கிறேன். பிரகாஷ் ராஜ் பிஜேபி எது பண்ணாலும் முன்னாடி போய் நிக்கிறாங்க மனுஷன். படத்துல நடிக்கிறாரோ இல்லையோ தெரியல, பட் அவர் இருக்காரு. அவரு கர்நாடகால போராட்டம் பண்ணலாம், எதுக்கு டெல்லிக்கு போனான்னு தெரியல. இது அப்படியே இது டெல்லியில முடிஞ்ச பிறகு திருப்பி எல்லா ஸ்டேட்டுக்கும் வரும்னு நினைக்கிறேன். பட் அவர் எப்படி இவ்வளவு ஃபேன், எப்படி இவருக்கு நம்ம யாராவது ஒருத்தர் கூப்பிட்டா கூட வர மாட்டாங்க, அவருக்கு லட்சக்கணக்கான பேர் வராங்க. எப்படி இவ்வளவு ஃபேன், எப்படி இவ்வளவு மாஸ் ஆனாரோ தெரியலையே. கண்டிப்பா எல்லாருக்கும் நல்லது நடக்குங்க. இந்த படத்தை பார்த்துட்டு கொஞ்சம் சிஎம் அறிக்கை கொடுத்தா தப்பா இருக்குன்றீங்க, அறிக்கை கொடுக்கலன்னு ஏன்டா கொடுக்கலன்றீங்க. அவர் தான் நீட் வேணான்ட்டாரு, இதுக்கு மேல என்ன செய்ய முடியும். பட் என்னன்னா இருந்தாலும் இது வந்து நீட்ன்றது வந்து ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்லாம் இப்போ வந்து நம்ம வந்து இந்தியாவில் ஓட்டு நடக்குது இல்ல, அந்த மாதிரி ஓட் பேங்க் வச்சுட்டு நீட் வேணுமா வேணாமான்னு சொல்லி டிசைட் பண்ணா நல்லா இருக்கும். இதை நீட்டை வச்சு எவ்வளவு வருஷத்துக்கு அரசியல் ஓட்டுவாங்கன்னு தெரியல. பட் நீட் இல்லாம இருந்தா பப்ளிக் நல்ல ஸ்டூடெண்ட் நல்லா இருக்கணும் போது நீட்டை எடுத்துட்டா நல்லது தானே. அன்னைக்கு நீட் இல்லாம தானே டாக்டர்ஸ்லாம் வந்தாங்க. ஸோ நீட் இல்லாம தான் நல்லதுன்றாங்க. ஒரு 2 வருஷம் கொடுத்து பாருங்க. ஆமா ஆமா, நமக்காக தானே அரசு இருக்கு. ஓட்டு கேட்கும் போது உங்களுக்காக நாங்க என்ன வேணா பண்ணுன்றாங்க. அப்புறம் நம்ம ஏதாவது போராட்டம் பண்ணா ஜெயில பிடிச்சி போடுறாங்க. அப்புறம் பார்லிமெண்ட்ல போனா ஏதோ தீவிரவாதி என்று அடிக்கிற மாதிரி வந்து எல்லாரும் போட்டு அடிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு என்ன ஆர்கனுக்கும் அவங்களுக்கு அதே தானே இருக்கு. ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறது, உயிர் போற அளவுக்கு அடிக்கணும்னு தேவை கிடையாது. அவங்களுக்கு ஏதாவது விஷயத்துக்கு கன்வே பண்ணலாம்ல. இவங்க மட்டும் ஏசியில வந்து பார்லிமெண்ட்ல பேசுறாங்க. இவங்களுக்கோசம் நம்மளுக்கு ஏதாவது ஒன்று வேணும்னா வெயில நின்று போறானாலும் அது கிடைக்கிற போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அது எதுக்கு லீக் பண்றாங்க எனக்கு பிளான். சாதாரணமா ஸ்கூல்ல இருக்கிற எக்ஸாம் நடக்கும்போது லீக் ஆகாது. ஒரு நீட் எக்ஸாம் லீக் ஆகுதுன்னா அதுல ஏதோ சம்திங் பிளான் இருக்குன்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் பாப்படி. எல்லாத்துலயும் அரசியல் இருக்குங்க. அரசியல் ஐயோ ரொம்ப நம்ம ஓட்டு போட்டவன் அப்படியே தாங்க இருக்கான். ஓட்டு போட்டு ஜெயிச்சவன் எங்கெங்கயோ போறாங்க. ஓட்டு போட்டு ஜெயிச்சவன் சிங்கப்பூர்ல கல்யாணம் பண்றான். ஓட்டு போட்டவன் இங்க வீட்டுக்கு வாடகை கொடுக்க முடியாம இருக்கான். அது ஜனங்க தான் முடிவு பண்ணும் யாரு நல்லவன் யாரு கேட்டவனே தெரியல. ரீசெண்டா கூட பாத்தீங்கன்னா ஒரு கல்யாணத்துல பார்த்தா 500 சவர நகையை போட்டு ஒருத்தர் டான்ஸ் ஆடுறாரு. எவ்வளவு வைத்தறிச்சலா இருக்கு தெரியுமா. 1 கிராம் நகையை வாங்கணும், ஒரு கிராம் நகை கூட வாங்க முடியல. அவன் 500 சவரம் போட்டு ஒரு விஐபி வீட்டு கல்யாணம் போயிட்டு அப்படி பண்ணும்போது கொஞ்சம் ஜெலஸா இருக்கு. இதெல்லாம் வந்து கொஞ்சமாவது சுய பரிசோதனை பண்ணணும். ஏன்னா உங்ககிட்ட பணம் இருக்குன்னு தெரியும், அதுக்கிட்ட வெளியே காமிக்கணுமா, அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. என்ன வதந்தி? ஆக்சுவலி ஒரு போராட்ட வீரியமானாலே இந்த மாதிரி தப்பா பேசதான் தோணும். அது அந்நிய சக்தியோ இது அவங்ககிட்ட உளவுத்துறை இருக்குல்ல, அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். என்னதான் இருந்தாலும் நீங்க கூப்பிட்டா ஒரு பல லட்சம் பேர் வந்தாங்கன்னா அது தெரியல எனக்கு. எல்லாமே ஸ்டூடெண்டா தானே இருக்காங்க. அந்நிய சக்தினா யார் வர முடியும்? பாகிஸ்தான்ல இருந்து வருவாங்களா? வெளிநாட்டு காசு கொடுக்கும்போது ஈஸியா ட்ரேஸ் அவுட் பண்ணலாமே. சொல்றது ஈஸிங்க, பட்
எனக்கு என்னவோ தெரியலங்க, காக்ரோச் வந்து ஒரு பெரிய ட்ரம் கார்டா இருக்கும்னு நினைக்கிறேன். அரவிந்த் கெஜ்ரிவால் எப்படி வந்தாரோ அந்த மாதிரி வருவாரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 ஸ்டேட்டுக்கு வந்து ஒரு தலைவலியா இருக்கும்னு நினைக்கிறேன். டெல்லி, பஞ்சாப் அந்த மாதிரி நிறைய தலைவலி இருக்கும். பட் எப்படி இவ்வளவு மாசம் ஆனாரு சத்தியமா தெரியலங்க. லட்சுமி அம்மா ஒரு அம்மா மாசாச்சு. இப்போ இவருக்கு எப்படி இவ்வளவு ஃபேன்ஸ் சேர்ந்தாங்களே தெரியல. எல்லா ஸ்டூடெண்ட் அந்நிய சக்தி ஆயிட முடியுமா? ஒரு விஷயம் உங்களுக்கு கிட்ட பிடிக்கலன்னா யாருமே வரமாட்டாங்க. ஸோ உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, உங்க பக்கம் 1008 பேர் வராங்க. அந்த ஒரு அங்க பண்ண போராட்டம் எல்லா ஸ்டேட்டுக்கும் பரவுதுன்னா ஏதோ சம்திங் ஸ்பெஷல், அவர்கிட்ட ஏதோ ஒரு நல்ல விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவரு நீட்டு வேணாம்னு சொல்லி தானே போராடுறாங்க. ஸோ நம்மளுக்காக போராடும் போது ஜனங்கள்லாம் ஒன்று சேர்றாங்க. அது ரூலிங் பார்ட்டிக்கு தலைவலியா இருக்கு. ஓகே, ஆமா ஆமாங்க, நானே இப்பதாங்க கேள்விப்பட்டேன். அந்த படத்தோட யூஎஸ்பியே அவர் தான். நம்ம உண்ணாவிரதம் இருந்தவர் தான் சொல்றாரு. அந்த படமே அது மூலியம் தான் உருவாச்சுன்றாங்க. பாவம். சார் இங்க சும்மா இருந்தா 1000 விஷயம் பேசுறாங்க, பேசினா 1000 விஷயம் பேசுறாங்க, எதுவுமே பண்ண முடியாது. அவர் எங்க பேசணுமோ அங்க பேசுறாரு. ஜனங்க தானே ஓட்டு போடுறாங்க. அது பார்த்து போறாங்க. அடுத்து ஒரு 10 வருஷத்துக்கு அவர் தான் சிஎம்மா இருப்பாருன்னு நினைக்கிறேன். தேர்ந்தெடுத்து வந்திருக்கு. மீடியா எல்லாம் மக்களுக்கு செய்தி சொல்லட்டும், சந்திக்க மாட்டாங்க. சந்திச்சு என்ன பண்ண முடியும்? சந்திச்சா ஏதாவது அதான் அவர் வந்து கிளியர் கட்டுங்க. ஓட்டு போறது ஜனங்க, அது ஜனங்களை அவரை பார்த்துப்பாரு. யாரும் வந்து எம்பி எம்எல்ஏ எல்லாம் இவருக்கு ஓட்டு போறது இல்லை. ஜனங்க ஓட்டு போடுறதுன்னு இவர் தேர்ந்தெடுக்கிறாங்க. இவர் சந்திக்கிறோம் தேவை கிடையாது, சந்திக்கிறவங்க புரோட்டோக்கால்ல கிடையாது, சந்திச்சுட்டு ஆகணும் ஒண்ணுமே கிடையாதுல்ல. அவர் எங்க பேசணுமோ எங்க பாருங்க, சட்டசபை ஒரு 10 நிமிஷம் பேசணும், அது ட்ரெண்டிங் ஆகுது. இவர் சட்டசபையில இருந்தாருன்னா தேட்டர்ல கூட்டமே வரலாம். தேட்டர்ல கூட்டம் வர மாட்டேங்குது. அதுக்கப்புறம் வந்து சீரியலுடைய டிஆர்பி ரேட்டு கம்மியாகுது. எல்லா பசங்களும் டிவி முன்னாடியே உட்காந்துட்டு இருக்காங்க. அது ஒண்ணு போதும்னு நினைக்கிறேன். பிரைம் மினிஸ்டர் ஆவாரு தெரியாது. ஒரு 10-15 வருஷத்துக்கு சிஎம்மா இவர் இருப்பான்ட்டு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா இருக்கும். இவர் விட்டு அவர் ஆள் கிடையாது. பாருங்களா, வந்த ஒரு 3 மாசத்துல ஏடிஎம்கே காலி பண்ணிட்டாரு. எல்லாம் ஏங்க, ஒரு ரூலிங் பார்ட்டி இருக்கிற வேலைக்காரங்க எல்லாம் இவருக்கு ஓட்டு போடுறாங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு பிளஸ்ஸா இருக்கு பாருங்க. கேரளால எனக்கு தெரிஞ்சு கேரளால இவர் நின்னா அடுத்த சிஎம் கேரளால தமிழ்நாடு விட கேரளால பயங்கர ஃபேன் ஃபாலோயிங். இந்த படம் வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு கேரளா நல்லா ஓடுன்னு நினைக்கிறேன். கேரளால மோகன்லால் மம்புட்டியை விட இவர் படத்துக்கு பயங்கர கிரஷ் இருக்கு. கண்டிப்பா இருக்கு. ஏங்க இவர் உத்து பாக்குறாருங்க. இந்த மாதிரி சிஎம் வேற எங்கெங்க இருக்காரு? கோட்டு போட்ட சிஎம் எங்கெங்க இருக்காரு? இவர் பார்த்தா ஒரு பிரிட்டிஷ், ஒரு இங்கிலாந்து பிரதமர்லாம் எப்படி இருப்பாங்க, ஓடுவாங்க தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு அத்லெட்டிக் கேம் எல்லா ஸ்டேட்டோட சிஎம் அத்லெட்டிக் கேம் வச்சு இவர் தாங்க ஜெயிப்பாரு. இவர் நடந்தாலே பார்க்க இவர் மாதிரி ஒரு யூத்தான சிஎம் எங்கேயும் பார்க்க முடியாது. ஆமா, எனக்கு ஆக்சுவலி இவரெல்லாம் இன்னும் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சா எங்கேயோ போயிடுவாரு. பட் ஏதோ கொஞ்சம் தன்னடக்கத்தோட இருக்காரு. பேசுன்னு 10 நிமிஷம் பேச ஓடுறீங்க. பேச ஆரம்பிச்சாருன்னா அப்புறம் யாருமே தாங்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ விஜய்ன்றது வந்து டிங்கிள் டிங்கிள் லிட்டில் ஸ்டார், விஜய் சூப்பர் ஸ்டார் மாதிரி ஒரு 10 வருஷத்துக்கு தமிழ்நாடு வந்து இவரை சுத்தி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இவர் பேசாம இருந்தாலே இவர் சுத்தி தான் அரசியல் நடக்கும்னு நினைக்கிறேன். பாருங்களேன், டிவியை தொடர்ந்தாலே விஜய் பத்தி தாங்க வருது. சரி, நியூஸ்ல இவர் விட்டா வேற நியூஸே காணும். என்னதான் படம் ஜனங்க நினைச்சா மலை கூட மடுவாயிடும், மடு கூட மலையாயிடும். அதனால மக்கள் செல்வாக்கு இருக்க வரை இருக்கு அவர் ஒண்ணும் பண்ண முடியாது. தளபதி இன்னொரு படம் நடிச்சா நல்லா இருக்கும். பட் எனக்கு என்னன்னா கடைசி படம் சொல்லும்போது கொஞ்சம் ஹர்ட் ஆகுது. திருப்பி நடிச்சா நல்லா இருக்கும். உங்களை சுத்தி ஒரு பல கோடி பேர் இருக்கும்போது நீங்க நடிச்சா நல்லது. அது நீங்க தான் டிசைட் பண்ணும். சிஎம் ஆனா நடிக்க கூடாதுன்னு எதுவும் சட்டத்திட்டம்லாம் கிடையாது. இது ஒரு மைல் ஸ்டோனா வைக்கலாம். இது சினிமான்றது உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் நினைக்கிறேன் அரசியலுக்கு.